வட்டியை அழிப்பான். நீங்க பாருங்க, நம்மட ஊர்ல வட்டியோடு தொடர்பு பட்டு கொடிகட்டி பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோபுரம் கூட இல்லாமல் குடிசை வீடுகளில் அழிந்து போய் கிடக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர்கள், எப்படியோ இந்த ஊரில் இருந்தவர்கள் வட்டியோடு தொடர்பு என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹு தாலா அவர்களை படியாக அல்லாஹு தாலா அழித்து இன்றைக்கு சமூகத்தில் இருந்து ஓரமாகி தூரமாகி இன்றைக்கு போயிருக்கிறார்கள். அல்லாஹுடைய வேத வாக்கு தோழர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தாலா தர்மத்தை அல்லாஹு தாலா வளர்ப்பான். அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் மார்க்கத்துக்காக கொடுத்தவர்களை அல்லாஹ் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருந்து வட்டியோடு இருந்தவர்களை அல்லாஹ் இன்றைக்கு அழித்து தரைமட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நமக்கெல்லாம் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா மன்னிப்பான் தானே, கடைசியில மன்னிப்பு கேட்கலாம் தானே. நமக்கு அப்படிதான் இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். நம்ம கேட்கிற என்ன தெரியுமா? அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அப்படி இப்படி நினைக்கிறோமே. அல்லாஹ் கேட்கிறான், மா ரப்பக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கரீம் என்று, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று உன்னை ஏமாத்தியது என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன பதிலை சொல்ல போகிறோம்? யோசித்து பாருங்க, என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இன்றைக்கு எப்படி தெரியுமா? நகைக்கடக்காரர்களும் வட்டியில தெரிந்தோ தெரியாமல் விழுறாங்க. நகைக்கடக்காரர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல 3234வது செய்தி. ஒரு ஆள் வாராருன்னு சொல்லுங்க, தங்க கடைக்கு வாராரு, நகை கடைக்கு வாராரு, ஒரு நகையை விற்க போறாரு. இப்ப இவர் என்ன செய்யணும்? இஸ்லாமிய முறைப்படி எப்படி விற்கணும், எப்படி வாங்கணும் என்றால், இவர் நகையை கொண்டு தாராரு, அதோடைய அளவு நிறுவையை பாக்குறீங்க, இதுக்கு இந்த நகைக்கு இவ்வளவு சொல்றீங்க, அவருக்கு ஓகே என்று சொல்றாரு, அதை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு ஆளை விட்டுறணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, நான் ஒரு நகையை எடுத்துட்டு கடையில போய் விற்க போறேன். முதலாவது நகைக்கடைக்கார முதலாளி கேட்கிறது, இந்த நகையை வித்து போட்டு வேற எது வாங்க போறீங்களா, மாத்த போறீங்களா? இது உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத கேள்வி. நான் விற்பேன், நான் வேண்டுவேன், வேண்டாம விடுவேன், என்னையும் செய்வேன். ஏன் இந்த கேள்வி? ரசூலுல்லாஹ் எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நம்ம பாவம் என்று பார்க்கிறல்ல, கடமை என்னண்டா? இஸ்லாத்துடைய பார்வையில நகையை கொண்டு தந்தா விலைய அடிச்சு பார்த்தாச்சு, இவ்வளவு ரூபாயண்டா காசை எண்ணி குடிச்சுடணும், பிசினஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் விரும்பினா வேற நகை வாங்குவார், விருப்பம் இல்லட்டா காசை எடுத்துட்டு போயிடுவார். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில நகை விற்கிறது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, விலையை அடிச்சு பாக்குறாரு, அடிச்சு பார்த்துட்டு இது 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாரு உதாரணத்துக்கு அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. இப்ப நீங்க ஒரு நகையை பாருங்க அப்படின்னு பாக்குறாரு. அந்த நகையை பார்த்த உடனே இந்த நகைக்கு எவ்வளவு? இது 3.5 லட்சம். அப்ப நீங்க 1.5 லட்சத்தை தாங்க என்று கேட்டு 1.5 லட்சத்தை வாங்கி கல்லாக்குள்ள போட்டுட்டு நகையை தூக்கி கொடுக்கிறார். ஹராம் தோழர்களே, ஹராம். நம்ம சமூகத்துல இது தெரியாத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப், தங்கம் தங்கத்துக்கு தான் கொடுக்கப்படும், தங்கம் தங்கத்துக்கு கொடுக்கப்படும். வல் ஃபில்லா பில் ஃபில்லா, வெள்ளி வெள்ளிக்கு கொடுக்கப்படும். வல் புர்ரு பில் புர்ரு, கோதுமைக்கு கோதுமை. வஸ்ஸஈர் வஸ்ஸஈர் பிஸ்ஸஈர், கோதுமைக்கு கோதுமை. ஈத்தமலத்துக்கு ஈத்தமலம், உப்புக்கு உப்பு. மிஸ்லம் பிமிஸ்ல், சரியாக இருக்கணும், அதுக்கு அது அப்படியே இருக்கணும். சவாஅன் பிஸவா, சமனுக்கு சமன். நீங்க 2 பவுன் நகை தந்தா நான் 2 பவுன் தருவேன், சமனுக்கு சமனாக இருக்கணும். எதம்பியது, கைக்கு கை மாறணும், உடனே மாறும். நான் நகையை வித்து போட்டு காசை தாங்கன்னா நீங்க தந்துடும், இல்ல நீங்க நகையை பார் மாத்திரக்கு வேலையெல்லாம் சரி வராது. இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் நடக்கிற பாவம். நகைக்கடைக்காரர்களுக்கும் தெரியாது, இது வட்டியில கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு கொஞ்சம் பேரு செக்குக்கு நகையை வாங்கிட்டு வந்துருவாங்க. இது எவ்வளவு? இந்த நகைக்கு 2 லட்சம். சரி, நாளைக்கு நான் 1 லட்சம் தாரன், 3 லட்சம் நகை அப்படின்னு வந்துருவாரு. கூடாது தோழர்களே, பாவம், ஹராம். நாளைக்கெல்லாம் வாங்க இயலாது, இன்றைக்கு இருக்கிறத வாங்கிட்டு வந்துடும். அவ்வளவுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. ஆனா இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு சமூகம் இந்த பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஅதி அலன் நாஸி ஸமானு, மனிதர்களின் மீது ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? லா யுபாலியல் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம்.
அவன் உழைக்கிற உழைப்பு ஹராத்துல சம்பாதித்தானா அல்லது ஹலாலில் சம்பாதித்தானா என்று பார்க்காத ஒரு காலம் இந்த சமூகத்துக்குள்ள வரும் நாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அப்படித்தான் எல்லாரோட உழைப்பும் இருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்மளை அறியாம நிறைய பாவங்கள் அலட்சியம் என்ற போர்வைகளில் நமக்குள் நடக்கிறது. அந்த பாவத்தில இருந்து நானும் நீங்களும் மீண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக.